Hi everyone, in the video full and full நான் என் பர்த்டேக்கு என்ன ட்ரெஸ் வாங்கினேன் என்ன சாப்பிட்டேன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. என்னோட அப்பா பர்த்டேக்கு முந்தின நாள் ஒரு மீட்டிங் காலையில் போனாங்க. அந்த இடத்துல கொடுத்த கிஃப்ட் தான் இந்த பென் அண்ட் நட்ஸ். பென்னு சூப்பராக இருந்தது, ரொம்ப சாஃப்டாக இருந்தது எழுதும்போதே. இந்த சில்வர் கலரெல்லாம் பார்க்கும்பொழுதே ரொம்ப அழகாக இல்லை? இந்த ரோஸ் கோல்டு, சில்வர், கோல்டன் கலர் இதெல்லாம் பார்க்கும்பொழுதே அழகாக இருக்குல்ல இந்த கலர்ஸ் எல்லாம். அப்புறம் இதை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பார்சல் வந்தது ஃப்ளிப்கார்ட்லேருந்து. என்னன்னு பார்த்தா கிளாஸ் ப்ராடக்டாக இருக்குமோன்னு பார்த்தோம். கடைசியில் என்னோட சிஸ்டர் 2 பேரும் சேர்ந்து எனக்கு பர்த்டேக்காக கிஃப்ட் அனுப்பி வச்சுருந்தாங்க. வாட்ச் வந்திருந்தது, ரொம்பவும் சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து காலேஜ் வரையிலுமே இந்த ஹேண்ட்பேக் வாட்ச் மேலெலாம் ரொம்ப அதிகமாக பிரியம் உண்டு, அதிகமாக வாங்கி வைப்பேன். அப்புறம் போக போக எனக்கு இது மேலே அதிகம் பிரியம் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் லாங் டைம் கேப்புக்கு அப்புறம் நான் இப்போ தான் வாட்ச் யூஸ் பண்ணுறேனே ஆக்சுவலாக. அதுவும் என் சிஸ்டருங்க வாங்கி கொடுத்ததுன்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு இது நல்லா இருக்கா சொல்லுங்கள். இது பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். குவாட்ஸ் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது. அப்பா எனக்கு செலக்ட் பண்ணது இந்த கலர் தான். 1400 300 அப்படின்னு ரேட் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் வேண்டான்னு ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்ததுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை நான் வச்சிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ரொம்ப பியூர் காட்டன், சிம்பிளாக இருந்தாலும் 1300 1035 இது போல் இருந்தது. இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். அப்பா இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா தான் நான் ஒரு 3 ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். நான் குவாட் செட்டு ஏன் வேண்டான்னு சொன்னேன்னா, வெளியில் எதாவது போகிறோம், ஃபங்க்ஷன் போகிறோன்னா அந்த ரேட்டுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போகலாம். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் 3000ன்றதே அதிகம். ஃபங்க்ஷனுக்கெல்லாம் 2000 3000 எடுக்கலாம். நம்ம அதிகமான ரேட்டில் வாங்கி என்ன பண்ண போகிறோம்? ஒரு தடவை தான் அதை ட்ரை பண்ணுவோம். இப்போ அதை வேறு இடத்துக்கு கூட போட்டுட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு எடுத்ததை நீங்கள் கோவிலுக்கு போட்டுட்டு போக முடியுமா? இல்லை ஷாப்பிங் போகும்போது போட்டுட்டு முடியுமா? முடியாது இல்லை. அதை வாங்கி நம்ம பீரோவில் தூங்குறதுக்கு பதில் நான் என்ன பண்ணுவேன்னா, கம்மி ரேட்டாக இருந்தாலும் நிறைய ஒரு 3 ட்ரெஸ்ஸு 4 ட்ரெஸ்ஸுன்னு வாங்கிப்பேன். அதையெல்லாம் எந்தெந்த இடத்துக்கு போகிறோமோ அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிடுவேன். அப்படி தான் என்னோடக்கு பிடிக்கும். இது அப்பா எனக்கு செலக்ட் பண்ணது. இது 900. ஒரு ட்ரெஸ் மட்டும் பர்த்டேக்காக இந்த ரேட்டில் இருக்கட்டும்னு எடுத்துட்டேன். எப்படி இருந்தாலும் ஃபங்க்ஷன் எதாவது வந்துச்சுன்னா அப்போ புது ட்ரெஸ் எடுப்போம், அப்போ பார்த்துக்கலாம் விட்டுட்டேன் இல்லை. அதனால் நான் அதிக ரேட்டில் எடுக்கலை. இது ஒரு ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருந்தது. இதோட கிளாத் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் பேண்ட் அண்ட் ஷால் எல்லாமே வர்றதுனால நான் எடுத்துட்டேன். இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்துன்னு தோணுச்சு, அதனால் நான் இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டேன். இது ஒரு 2 ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி 700 ஒன்று 900 எடுத்துட்டேன். இன்னொரு ட்ரெஸ்ஸு 570ன்னு ஒன்று எடுத்தேன். எனக்கு இந்த 3த்துலேயுமே எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் அப்பாவுக்கு நான் எடுத்த இந்த ட்ரெஸ்ஸும் அந்த ஒரு பிளாக் கலர் அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பிளாக் தான். இந்த பிளாக்ல 700 நான் எடுத்தனே தவிர்த்து ஷால் கொஞ்சம் சின்னதாக இருந்தது. ஆனால் ஷாலோட மெட்டீரியல் செம்மையாக இருந்தது. பேண்ட் இது எல் சைஸ்ன்னு இருந்தது. வேற ஏதாவது ட்ரெஸ்ஸோட பேண்ட்டை தூக்கி வச்சுட்டாங்களா? ஒரு ட்ரெஸ் மடிச்சு வைக்கிறவங்களுக்கு கூடமா தெரியாது இது எக்ஸல் ட்ரெஸ்ஸுக்கு இந்த பேண்ட் யூஸ் பண்ணணுமான்னு எனக்கு புரியல. அப்பாவுக்கு கடைக்கு போய் திரும்ப மாத்திர பழக்கமெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஆக்சுவலாக நான் இந்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு காரணமே பேண்ட் தான். கடைசியில் பேண்ட்டோட சைஸ் எல்லாம் இருந்தது. இது எனக்கு புரியல. அப்புறம் சரியா ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆசையாக வாங்கிட்டு வந்தது இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு மனசுக்குள்ளே டிஸப்பாயின்மெண்ட் இருந்தது தான். நம்ம சின்ன வயசில் நமக்கு பிடிச்சது மட்டும்தான் எப்படி இருந்தாலும் எடுத்துருவோம். ஆனால் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் நமக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற நம்ம அப்பா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றனால அவங்க என்ன எடுத்து கொடுத்தாலும் அதை வாங்கிக்கிறது. அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒன்று வாங்கிக்கிறது. எனக்கு இருந்ததுல இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. இது 570. ஆனால் இதோட கலர் சரி, இதோட சைஸ், மெட்டீரியல் எல்லாமே செம்மையாக இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா நான் குவாட் செட்டே வாங்க வேண்டான்னு முடிவு பண்ணேன். டாடி இந்த ரேட்டுக்கு நான் ஒரு 2-3 ட்ரெஸ் எடுத்துக்கிறேனேன்னு சொன்னதுனால, ஆனாலும் அவர் மனசு கேட்காம எல்லாமே 500 அந்த மாதிரி ரேஞ்சில் எடுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று மட்டும் எனக்காக விட்டுட்டாங்க. மற்ற 2யும் அம்மா அப்பா விருப்பப்படி எடுத்து கொடுத்தது தான் அந்த 2 ட்ரெஸ்ஸுமே. உங்களுக்கு இந்த 3 ட்ரெஸ்ஸில் எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரெஸ்ஸு இந்த ரேட்டுக்கு வாங்கலாம், இந்த ரேட்டுக்கு வாங்கக்கூடாது அப்படின்றது இது என்னோட சொந்தமாக நான் என்னோட விருப்பத்தை நான் இதில் தெரிவிச்சிருக்கேன். மற்றவங்களுக்கு அவங்க மணி, அவங்களோட விருப்பம், அவங்க லைஃப், அது அவங்க இஷ்டம். அதில் நாம் தலையிடக்கூடாது. அவங்கவுங்களுக்கு இந்த ரேட்டில் எடுத்தால் பிடிக்கும்.
இந்த ரேட்டில் எடுத்தால் பிடிக்காது அப்படின்னுலாம் இருப்பாங்க. சில ஸ்கின்னுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் போட்டால் தான் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி மெட்டீரியல் காஸ்ட்லியாக இருக்கும், அப்படியெல்லாம் இருக்குது. அதனால் நம்ம அதில் தலையிட வேண்டாம். ஓகேவா? அது அவங்கவுங்க விருப்பம். நான் என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லியிருக்கேன். அடுத்து நான் வாங்கின கம்பல் வாங்கினேன். இது வந்து ஒரு 3 செட்டு வாங்கினேன். எனக்கு இந்த மாதிரி ஸ்டோன் வச்சது ரொம்பவும் பிடிக்கும். அதுவும் ஸ்டெட் மாதிரி காதோட ஒட்டனை போல் இருந்தால் ரொம்பவும் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் முன்னாடியெல்லாம் சின்ன வயசுலலாம் ஒரு 2000 3000 வாங்கினோம்னா அதிலே ஹேண்ட்பேக் வாங்கிப்பேன், ஸ்லிப்பர் வாங்கிப்பேன், ட்ரெஸ் எல்லாம் வாங்கிப்பேன், வீட்டுக்கு போடுறதுக்கு ட்ரெஸ்ஸையும் சேர்த்து வாங்கிப்பேன். அப்போ இருந்த ரேட்டு வேறு. இப்போ எல்லாமே ரேட்டு மாறி போய் இருக்கிறதுனால நம்ம வந்து சில விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்குன்றனால நான் மற்ற இதெல்லாம் எதுவும் வாங்கலை. எனக்கு கம்பல் தேவைப்பட்டுச்சு, அதோட ட்ரெஸ் வேண்டுமா அதை வாங்கிட்டு வந்தாச்சு. அது மஸ்ட் இல்லையா? அப்புறம் என் அம்மா எனக்கு செலக்ட் பண்ணுற ட்ரெஸ் எல்லாம் ரொம்பவும் நல்லாயிருக்கும், எனக்கு சூட்டபுளாகவும் இருக்கும். அப்புறம் என் அப்பா எப்படி எடுப்பார்னா, பிள்ளை கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சின்ன வயசில் எடுத்துக்கிட்டோன்னு விட்டுருவாங்க. அப்புறம் நான் ஒரு மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன எடுத்து கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் என்ன, அடுத்த நாள் மார்னிங் வந்துடுச்சு. வடை சாப்பிட்டேன், அதோட சட்னி, சாம்பார், கேசரி, அப்புறம் இட்லி. யூஸ்வலாக வீட்டில் கேசரி செய்ய மாட்டாங்க, பாயசம் தான் செய்வாங்க. அப்பா விருப்பப்பட்டு எனக்கு இந்த முறை கேசரி வேணும்னு கேட்டிருந்தனால அம்மா இந்த முறை கேசரி செஞ்சாங்க. இது என்னன்னா பிளேட்டில் வேறு இருக்குன்னா அதை நான் கொண்டு வந்தேன். இதை வந்து அம்மா எடுத்து வந்து, இது நான் உனக்காக எடுத்து வச்சுருந்தேன் ஸ்பெஷலாக நட்ஸ் எல்லாம் போட்டு, ஏன் நீ அதை எடுத்து வந்தேன்னு கேட்டாங்க. நான் அதை அப்பாக்கே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு பர்த்டேனாவே பிரியாணி இருந்தால் தானே. எல்லா ஸ்பைசஸும் ஆஸ் யூஷுவல் போடுறது தான். எல்லாத்துலேயுமே 7 சேர்த்துக்கிட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, பெருஞ்சீரகம், ஒரு கல்பாசி இதெல்லாம் போட்டுக்கிட்டேன். நம்ம அவசர சிக்கன் செஞ்சோம்லங்க, அதே மெத்தடில் கொஞ்சம் சின்ன மாற்றம் இருக்கும். மட்டன் செய்ய போகிறோம். 1/2 கிலோ மட்டன் எடுத்தோம், 3/4 கிலோ அளவுக்கு அரிசி. அதே சேம் மெத்தட். பச்சை மிளகாய் 7 சேர்த்துக்கிட்டேன். ஒரு பெரிய சைஸு வெங்காயம் 2, 3-4 தக்காளி மீடியம் சைஸ் அதை எடுத்துக்கிட்டேன். கொத்தமல்லி, புதினா ஆஸ் யூஷுவல் போல் தான் ஒரு 1/2 கைப்பிடி எடுத்துக்கோங்க. நான் சொன்னேன்ல கசகசா அந்த பெருஞ்சீரகம், அது எல்லாமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டோம் ஆயில் போட்டதுக்கப்புறமா. அப்புறம் பிரியாணி மசாலா போட்டாச்சு, கர்ட் போட்டுட்டோம். அப்புறம் இது ஆக்சுவலாக நான் எப்படி செய்யணும்னு நினச்சேன்னா, எப்படி வந்து சிக்கன் அப்படியே ரா சிக்கன் போட்டு செஞ்சேன்னா அந்த மாதிரி செய்யலான்னு பார்த்தேன். வாங்கிட்டு வந்த மட்டனில் ஃபேட் இருந்தது. சரி வேக வச்சு எடுத்து சாப்பிடும்போது ஃபேட்டு நல்லா இருக்குன்றனால வேக வச்சே வச்சிட்டோம். அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டாச்சு. அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு கர்ட் போட்டு உப்பு போட்டு மூடி போட்டு வேக வச்சோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு வாசம் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்ச மட்டன் இருக்குது இல்லைங்களா, ஒரு 5 விசில் விட்டுருப்போம், அதை இது கூட சேர்த்துக்கோங்க. மட்டன் எப்பயுமே பிரியாணி செய்யும்போது இந்த எலும்பு அண்ட் கறி எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு முறை நான் வெறுமனே கறி கொண்டு வந்து செஞ்சோம். அப்புறம் என் தம்பி தான் சொன்னான், அந்த மாதிரி செஞ்சால் டேஸ்ட் இருக்காதுன்னு சொல்கிறாங்க, நீ வந்து இந்த எலும்போடு சேர்ந்த கறியை செஞ்சு பார்த்தா செம்மையாக இருக்கும்னு சொன்னான். அதுலேருந்து இப்படி தான் ட்ரை பண்ணுறது. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சின்ன ஸ்பூன் மீடியம் சைஸ் ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், நீங்கள் 1 ஸ்பூன் ஃபுல் ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த டைமில் நான் வந்து சீரக சம்பா ரைஸ் ஒரு 3 டம்ளர் வந்தது, 3/4 கிலோ, அதை சேர்த்துக்கிட்டேன். நல்லா சூப்பராக சேர்த்து வாசம் செம்மையாக இருந்தது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து அந்த சிக்கனில் அதிகமாக நான் மிக்ஸ் பண்ண மாட்டேன், ஆனால் இதில் மிக்ஸ் பண்ணியே தீரணும். ஏன்னா கறியெல்லாம் நல்லா வெந்துடுச்சுன்றனால அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம். அதில் கொஞ்சமாக லெமன் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன், ஒரு 1/4 லெமனு. அப்புறம் கீ ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு 7.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டேன். கறி வேக வச்சேன் இல்லைங்களா, அந்த தண்ணி ஒரு 2 டம்ளர் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து இருக்கிற தண்ணியை ஊற்றிட்டேன். மொத்தமாக 7.5 கிளாஸ் ஆஃப் வாட்டர் இதுக்கு சேர்த்துக்கிட்டேன். கரெக்டாக இருந்தது. ஏன்னா 3/4 கிலோ இல்லைங்களா. ஸ்பைசஸும் அப்படி தான். நான் 1/2 கிலோக்குன்னா 5 கிராம்பு 5 பட்டை அப்படி எடுத்துப்பேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு அந்த கசகசாவும் பெருஞ்சீரகமும் எடுத்துப்பேன். ஆனால் இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, பெருஞ்சீரகம், ஸ்பைசஸ் எல்லாம் ஒரு 8 ஸ்பைசஸ், அந்த கிராம்பு பட்டை எல்லாம் இருக்குல்ல, 8 போட்டுக்கிட்டேன். அப்புறம் எல்லாம் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக இப்படி தான் இருந்தது. டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நான் கொஞ்சம் ஸ்வீட் செய்யலான்னு சொல்லிட்டு இந்த பாலில் ஒரு ஸ்வீட் செஞ்சேன். குட்டி பானை, ஒரு 1/4 கிளாஸ் ஆஃப் பால் இருக்கும்.
அப்புறம் 1/4 glass ஆஃப் வாட்டர், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் பாதாம் மில்க் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அது 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர், இதெல்லாம் நல்லா சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேம் பண்ணிட்டு நல்லா இது கொதிக்க வச்சோம்னா ஆடை ஃபார்ம் ஆகும். அதை எடுத்து விட்டோம்னா நல்லா சூப்பராக கன்சிஸ்டன்சி திக்காக வரும். அந்த டைமில் எடுத்து அந்த குட்டி பானை இருக்குல்ல அதில் போட்டு கொஞ்சம் பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் சேர்த்துட்டேன். அதை சேர்த்து அப்படியே ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டேன். இதை ஒன்று செஞ்சு சாப்பிட்டேன், ரொம்பவும் நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் பண்ணதை உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, அழகாக இருக்குது பார்க்கவே. என் பர்த்டேவெல்லாம் நான் பெருசாலாம் செலிப்ரேட் பண்ண மாட்டேன். நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பேன், நல்லா சாப்பிடுவேன் அன்னைக்கு, அவ்வளோதான். ஏன்னா என் பர்த்டே இந்த எக்ஸாம் டைமில் வரும், அப்படிலாம் லீவ் டேஸில் வந்துடும். எப்படி இருந்தாலும் அந்த டைமில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் சாக்லேட் கொடுத்துன்னு இருப்போமா, இல்லை எக்ஸாம் அட்டன் பண்ணுவோமா, யூனிஃபார்ம் கட்டாயமாக போடுற மாதிரி தான் இருக்கும். கலர் ட்ரெஸ்ஸே போட முடியாது, எக்ஸாம் இருக்கும் இல்லையா, அதனால் எப்பயுமே வீட்டில் சாப்பிட்டு ஜாலியாக இருந்துடுவேன். பனங்கற்கண்டை வச்சியும் ரோஸ் பெட்டல்ஸை வச்சியும் குல்கந்த் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம வீட்லேயே பூத்த பூ பன்னீர் ரோஸ், அதை நல்லா சேர்த்துக்கிட்டேன். பன்னீர் ரோஸ்ன்றதோட கொஞ்சம் டார்க்கா ரோஸ் இருக்குல்ல, அதுதான் இது. பனக்கற்கண்டு 1 ஸ்பூன், அப்புறம் 3 ரோஸ் இருந்தது எடுத்து வச்சிருந்தேன் கலெக்ட் பண்ணி, அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் இந்த ஹனி சேர்த்துக்கிட்டேன். நம்ம ஹனி எப்பயோ வாங்கினல ஃப்ரீசரில் வச்சது இந்த மாதிரி கட்டியாயிடுச்சு, அதான் பார்த்து பயந்துடாதீங்க. கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கிட்டேன், அவ்வளோதான். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இதை சாப்பிட்லான்னு தோணுச்சு. அதுக்காகவே இதை செஞ்சேன். வீட்டில் இருக்க ரோஸ் பெட்டல்ஸை வீண் பண்ண வேணான்னு தோணுச்சு. அப்புறம் ரிமைனிங் கொஞ்சம் வச்சு அதிலே அகரகரை கொஞ்சோண்டு போட்டு கொஞ்சம் சுகர் போட்டு நட்ஸையும் அதில் தூவி விட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் மில்க்கு, அது 2 ஸ்பூன் இல்லை, ஐஸ் க்யூப் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஒரு 2 க்யூப் போட்டுட்டேன் மில்க்கு. அதையும் சேர்த்து இது நல்லா கெட்டியாகிற வரைக்கும், நல்லா அந்த அகரகர் கரையிற வரைக்கும் அதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்ததுக்கப்புறம் சூப்பராக வந்தது. அதையும் ஆற வச்சு ஃப்ரீசரில் தூக்கி வச்சுட்டேன். இதுதான் ரெண்டுமே ரிசல்ட்டு. குல்கந்த் அண்ட் அகரகரில் நான் செஞ்ச ஸ்வீட் ரெண்டுமே டேஸ்ட்டாக இருந்தது. அது கூட இதுவும் வச்சு சாப்பிட்டேன், இந்த பாதாம் மில்க், அதுவும் நல்லா இருந்தது. நான் எப்பயுமே இப்படி தான் ஹாப்பியாக இருந்தால் ஃபுட்டு செஞ்சு சாப்பிடுவேன், சோகமாக இருந்தாலும் ஃபுட்டு செஞ்சு சாப்பிட்டுடுவேன். அப்படிதான் யாரெல்லாம் அப்படி இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். மட்டனை பார்த்தீங்களா, அம்மா பீஸாக எடுத்து வைக்கிறாங்க. மட்டன் பிரியாணினா எனக்கு கொல்ல பிரியம். அதை என் சிஸ்டர் வீட்டுக்கு போனாலும் அவங்க 2 பேருமே எனக்கு மட்டன் பிரியாணி கட்டாயமாக செஞ்சு கொடுத்துருவாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பாட்டு தாங்க ஞாபகம் வருது. வேற என்ன பாட்டாக இருக்க போகுது, சாப்பாடு ரிலேட்டடான பாட்டு தான் போட்டேன். கடைசியில் அதை அப்லோட் பண்ண முடியாமல் அது திரும்ப எனக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தனால அந்த பாட்டையே எடுத்துட்டேன். இந்த வீடியோ போடுறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஒரு வழியாக இந்த வீடியோவையும் அப்லோடும் பண்ணிட்டேன். ஹாப்பி தான். இப்படி இதுக்கு மேலே என்னங்க வேணும்? நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ட்ரெஸ் போட்டு பார்த்தோமா, அதோட சந்தோஷமாக ஒரு உறக்கம் போட்டோமா, அவ்வளோதான். நம்ம செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு. யாரெல்லாம் இப்படி இருந்திருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது எல்லாத்தையுமே அட் அ டைமில் சாப்பிட முடியல, பிரியாணியே ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறமா தான் ஃப்ரீசரில் எல்லாத்தையும் வச்சு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டேன். அகரகரை ஃபஸ்ட்டு டெக்கரேட் பண்ணி உங்ககிட்ட காமிச்சிட்டு அதை நான் நல்லா கட் பண்ணி சாப்பிட்டேன். இது எப்படி இருந்துச்சுன்னா, மில்கோட டேஸ்ட் வந்தது, அந்த பாதாம் பிஸ்தா அதோட டேஸ்ட் ஃப்ளேவரும் கிடைச்சது, அப்புறம் அந்த ரோஸ் பெட்டலோட டேஸ்ட், அப்புறம் அந்த கேரமலைஸ்டு அந்த ஸ்வீட் இருக்கு இல்லையா, அதோட டேஸ்ட்டும் இதில் வந்தது. ரொம்பவும் நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கும். அடுத்தது அந்த குல்கந்த் இருக்கு இல்லையா, அதையும் வச்சு அப்படியே ஒரு கேரமில் சாக்லேட் நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருக்கோம் தெரியுங்களா, அந்த டேஸ்ட்டு இந்த ரோஸ் கூட எனக்கு கிடைச்சிது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சிங்க, பிரதர் இன்லா, பாப்பா எல்லாமே எனக்கு விஷ் பண்ணாங்க. அப்புறம் என் சுகி சிஸ்டர் ஒரு ட்ரிக் பண்ணாங்க. பர்த்டேனா ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறது கூட நான் யோசிப்பேன். ஆனால் அவங்க நம்ம குட்டி பாப்பா உன்னோட ட்ரெஸ்ஸை பார்க்கணும் ஆசைப்பட்றேன், அதனால் ட்ரெஸ் பண்ணி வீடியோ அனுப்புன்னு ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி என்ன இந்த ட்ரெஸ்ஸை போட வச்சு நல்லா ஜாலியாக போச்சு இந்த டே. நான் எடுத்து வச்சிருந்தேன்ல இந்த குட்டி பாட்டில் இந்த மில்க் இருக்குல்ல, பாதாம் மில்க், அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை சும்மா சாப்பிட்டா நல்லா இருக்காதுங்க. இது கூட இன்னொரு விஷயம் இருக்குது, அது கூட சேர்த்து சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா எனக்கு தெரியல. இது கூட நீங்கள் பன் இருக்கு இல்லைங்களா, அதை டிப் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். அப்பா டேஸ்ட்டே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களான்றது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்பா, நான் ஒரு ஃபுல் பன்னையும் இதில் வச்சு சாப்பிட்டுட்டேன்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட் இருந்தது. இந்த பன்னு கூட இந்த மில்க்கு சேர்ந்த போது சூப்பராக இருந்தது. இது அப்பா
அம்மாவுக்கு வீட்டில் எல்லாருக்குமே கொடுத்தேன், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் ஓவர் சுகராக இருக்குன்னு சொன்னாங்க. யாருக்கெல்லாம் ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை இருக்கோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஒரு முறை சாப்பிட்டதோட விடலைங்க, அவ்வளோவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இந்த இடத்த விட்டு காலி பண்ணேன். அப்படி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு தடவையும் அவ்வளோ தூரம் எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தேன். ஏன்னா டேஸ்ட்டு வந்து டங்கில் ஒட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா ஃபோட்டோ எடுத்தாங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு என்னோட டே ஹாப்பியாக முடிஞ்சிச்சு. பை பை. சப்ஸ்கிரைப் மை சேனல்.